கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் கடல் தாண்டி வந்தவன்தான் கிளப்பியதோ கடுப்பலைகள் கடுப்பலைகள் கிளப்பியதை முடிப்பதிந்த துடுப்பலைகள் மௌத்தார்கன் வாசிச்சுக்கிட்டே இப்போ ஒருத்தன் மௌத்தாக போறான். வேலைக்கு போவா. வெற்றி நமதே நமதே. கத்தி என்ன காப்பாத்துறா, எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? நானே எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன்டா. மூன்று முடிச்சு படத்தை பத்தி சொன்னேன், டைரக்டர் பாலச்சந்திர பத்தி சொன்னேன், ரஜினியை பத்தி சொன்னேன், கமலை பத்தி சொன்னேன். உனக்கு நீச்சல் தெரியாது ஏன்டா சொல்லல? நீ கேட்கவே இல்லையே. நான் நிறைய தண்ணி உள்ள இறங்கி இருக்கேன், ஆனா நான் தண்ணிக்குள்ள இறங்கவே இல்ல. ஆனா பாவி பாடையில போற நேரத்துல உனக்கு பஞ்சு டைலாக்காடா மாப்பிள்ள சார். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். அட பாவி அவன் பஞ்சு டைலாக் பேசுறா, நீ பஞ்சு சாங் பாடுறியாடா? மாப்பிள்ள சார் காப்பாத்துக்க மாப்பிள்ள. அட உங்க ரெண்டு பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாதா? நான் ஏதோ ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன்னு வச்சேன். ஜாலியா? இங்க ஜோலி முடிச்சிட்டு போல இருக்கு. சீக்கிரம் காப்பாத்துடா மாப்பிள்ள சார். நீங்க எல்லாம் கிராமத்துல பிறந்தவா, ஒரு ஸ்விம்மிங் தெரியாதோ? நீ ஒரு பாடி கார்டா? ஒரு பாடி கார்டுனா ஹார்ஸ் ரைடிங் ஸ்விம்மிங் கத்து இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் வேஸ்ட் தான். வீட்டுக்கு வர முன்னாடி ஸ்விம்மிங் கத்துட்டு வரணும், இல்லன்னா தள்ளிடா அப்படியே. மைண்ட் இட். பாருடா ஆளை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் நமக்கே ஐடியா கொடுத்துட்டு போறான். எல்லாம் ஒன்னால என்ன சொந்தமா யோசிக்க வக்கு இல்லாம பழைய படத்தையும் சுட்டா இப்படிதான் சொதப்பும். நானாவது பழைய படத்துல இருந்து ஒரே ஒரு சீன் தான் சுட்டேன். அவன் மொத்த பழைய படத்தையும் சுட்டுவிட்டு புது டைட்டில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, நாம ரெண்டு பேரும் தொப்பலா நனைஞ்சதுலயும் நம்ம தன்மானம் காப்பாத்தப்பட்டிருக்கு. எப்படின்னா பயத்துல நான் பாத்ரூம் போயிட்டேன், அதை அவன் கண்டே பிடிக்க முடியல. நிகழும் மங்களகரமான சர்வதித் வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி திரு சோமசேகர் விஜயா தம்பதியினரின் குமாரன் ரகுவிற்கும் தெய்வ திரு காமராஜ் தங்கலட்சுமியின் குமாரி அபிநயாவிற்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சுபமஸ்து. தட்ட வாங்க வேண்டியது நான், இந்த பொண்ணு மருமகளா வர வேண்டியது என் வீட்டுக்கு தான். ரெண்டையும் மாத்த யாராலையும் முடியாதுமா. என்னங்க யார் அவரு? எதுக்கு பிரச்சனை பண்றாரு? அது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க. அவரு பையனுக்கு என் பொண்ணு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு கேட்டாரு. சாரிங்க, என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூட என்ன தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஐயா, நான் ஒன்னும் சும்மா தொந்தரவு பண்ணல. அவ என் கூட பிறந்த தங்கச்சி. அவ பொண்ணு என் பையனுக்கு முறை பொண்ணு. ஆமா, நான் அவருக்கு தங்கச்சி, அவர் எனக்கு அண்ணன் தான். அதுக்காக முறை பையனை முறை பொண்ணு தான் கட்டணும்னு ஏதாவது புது சட்டம் வந்திருக்கா? இத பாருங்க, என் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. சார், மரியாதை இங்க இந்த போயிருங்க, இல்ல நான் போலீஸுக்கு போன் பண்ணி விடுதா இருக்கும். போலீஸ்க்கு போன் பண்றியா? என்னடா சொன்ன? பால் கொள்கட்ட என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவே செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வருவேன். நான் பேச வந்தது அங்க தெருவுல போற பொறுக்கி கிட்ட இல்ல. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கவனிக்கடா இவனை. எவனாச்சும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க, மொசைக் தர மாதிரி பல பலன்னு இருக்கிறவங்க ஐயாவோட மூஞ்சி முனியாண்டி விலாஸ் முட்டை புரோட்டா மாதிரி கச்சக் கச்சக் கச்சக். அம்மா நீங்க தட்ட மாத்துங்கம்மா, இவனை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி.
மேடம் இமீடியட்டா இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க. தங்கம் அப்பா ஈஸ்வரி தங்கம் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா. என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு ஒண்ணு அடிச்சு புரண்டு ஓடி அந்த பாரு, அதுதான் ரத்த பாசம்ங்கிறது. இவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், என் தங்கச்சி எப்படி என் கூட சேர்ந்துருவார். அது எனக்கு நடந்துருச்சு. என் மேல உள்ள கோவம் தீந்துருச்சாமா. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நீ குறிச்ச அதே தேதியில என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பிரிஞ்சிருந்த நம்ம உறவை ஒண்ணு சேர்க்கலாமா? என்னம்மா? ஜாதி வரைக்காக என் புருஷனை பள்ளியாக்கிட்டியடா. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவனை காப்பாத்துனது கூட பிறந்த பாசத்துக்காக இல்ல, இவன் கூட போட்ட சவால நான் ஜெயிக்கிறதுக்காக. என் பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு தான் உன் உயிர் மேல இவ்வளவு அக்கறை காட்டினேன். கல்யாணத்துக்கு அவசியம் வந்துரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உயிரோட இருந்தாலும் போனந்தான். விடிஞ்சா கல்யாணம். நம்ம 2 பேர்ல ஒருத்தர் மாப்பிள்ளையா இருந்திருக்கணும். ஆனா 2 பேருமே ஏன் இப்படி மலையூர் மம்பட்டியா மாதிரி ஆனோம்? எல்லாம் ஒண்ணு. கவலைப்படாத, காலையில வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு புது ஐடியா பிடிக்கட்டுமா? அதெல்லாம் ஒரு வெங்காயம் வேண்டாம். நான் அந்த மாப்பிள்ளையை போட்டுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர். எங்க அந்த வெள்ளலி? 1000 ஜன்னல் 940 கதவு வச்சு கட்டிருக்காருங்க. இதுல எங்க போய் அந்த வெள்ளலியை பிடிக்கிறது? நீ அந்த உங்க தெரிஞ்ச இந்த உங்க தர்றேன். ஓகே. இங்க கிடக்கு. ஐயோ மிஸ்டானே, இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. ஆகா, என்னாச்சு? மிஸ்டா கல்யாணம் ஆகல, ஐடியா கிடைச்சிருச்சு. மாப்பிள்ளைய அங்கேயே மிதிக்கலாங்கறியா? சே வேற ஐடியா. காதை கொடு. ஏய், காத்து தான் வருது, ஐடியா வரல. இப்பதான்ப்பா ஏரியா டஸ்ட்டை க்ளீன் பண்ணேன். இனிமே சொல்றேன். இன்னைக்கு தயா மணி ஒழுங்கா அடிச்சிருக்கு. தேங்க்யூ கத்தி. ஐயோ ஒரே டென்ஷனா இருக்கு சார். எனக்கு ஒரு ரவுண்ட் ஊத்துங்க. ஏன்? பின்ன என்ன சார், அபி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? ஆள் பார்க்கறது என்னமோ அழகா இருக்கீங்க, ஆனா உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜடன்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னா? ஆமா, ஊர்ல இருந்து வந்து 1 வாரம் ஆச்சு. இந்த ஆள் ஒரு கிஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் ஒரு கில்லு கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்களுக்கு நீங்க ஆம்பளையானே டவுட்டா. இப்ப நான் கொடுக்க போற உமாலாவா அம்மா நான் கட்டலாம், நான் என் அம்மாக்கு பொறுக்கலாம். அப்படி போடுங்க அப்பு. நீங்க மாடி போங்க, உங்க ஜோடியை நான் அனுப்பிச்சுக்கிறேன். மாப்பிள்ள சொல்றாரு, பாங்காக்ல இருக்கும் போதே எனக்கு அபி மேல ஒரு கண்ணு, அங்க அவ ஒர்க் அவுட் ஆகல, அதனாலதான் இந்தியாவுக்கே வந்தேன். ஆனா இங்க கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டு மொட்டை மாட்டில வச்சு அபிய முடிச்சிருவேன். நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் பிளைட்லயே பாங்காக்கு பறந்துருவேன் என்கிட்ட சொல்றாரு. வேண்டாம் டவு 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 டவு. மாப்பிள்ளை இப்ப எங்க இருக்காரு? இன்னும் வரலையே. ஆம்பளை இல்ல சொன்னேல, வா நான் யாருன்னு காமிக்கிறேன். வா வா வா. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேக்குறாங்களே, சொல்லுடா. என்னதான் நடந்ததுன்னு சொல்லி தொலையண்டா. என்ன எதுக்கு எடுத்தாலும் கத்திய கத்திய பாத்துக்கிட்டு இருக்கிற? அப்படின்னா நடந்த அந்த சம்பவத்துக்கும் இந்த கத்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஆமா மேடம், எனக்கு இந்த ஐடியா சொல்லி கொடுத்ததே கத்தி தான்.
மாறி என்ன ஆள் மாறி பேசாம இருடா. அட பாவி, நீயாடா இந்த காரியத்தை பண்ண? இல்ல மேடம். ஐயோ, அந்த முகத்தை பாருடா. நமக்கெல்லாம் சோறு போட்ட அண்ணன் லட்சுமிடா அவங்க. அது மட்டுமா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல தங்க வச்ச தங்க லட்சுமிடா அவங்க. அவங்களுக்கு போய் துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? என்னடா சொல்ற நீ? உன் குத்து வெளி குத்து, என் குத்து உள் குத்துறா. கத்தி, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். என் நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணிட்டல. முதல்ல வெளியே போ. இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. இந்த வீட்டோட நான் போயிடுறேன் மேடம். கிளம்பு. போறதுக்கு முன்னாடி மேடம், உங்க உப்ப தின்னதுக்காக ஒரு தப்ப சொல்லிட்டு போயிடுறேன். என்ன மணி? மேடம் இந்த ஆட்டையை போட்டியே, அந்த தங்க நெக்லஸ் அதை எடுத்து கொடுத்துருப்பா. அவங்ககிட்ட இருந்து நான் என்னடா ஆட்டையை போட்டேன்? சும்மா விளையாடுறாங்க. பேண்ட்ல வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துரு. பேண்ட்ல வச்சிருக்கேனா? எங்க பேண்ட்ல வச்சிருக்க? இதோ பாருங்க மேடம். ஐயோ அம்மா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. சத்தியமா சொல்றேன், இது எப்படி என் பேண்ட் பாக்கெட்? மாப்ள, உன் புத்தி தெரிஞ்சுதான் உனக்கே தெரியாம நெக்லஸ் உன் பாக்கெட்ல போட்டு வச்சேன். உன் குத்து உள் குத்து, என் குத்து கும்மா குத்து. மேடம், மறுபடியும் சொல்றேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம்? 2 பேரும் வெளியே போங்க. போங்க. மணி. மேடம் இல்ல, நீங்க மனசு மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். என்னம்மா புடுங்குது? மேடம், நடந்து போச்சு, வாங்க வேலையை பார்ப்போம். வாங்க 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 வாங்க. கத்தி மேடம், எதுக்கு இங்க வந்த? அது வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போறியா? இல்ல மேடம், கல்யாணத்துல எல்லாமே இருந்து பாத்துக்க சொன்னீங்க. எல்லாமே தான் இருக்க முடியல. கல்யாணத்தை ஒரு ஓரமா நின்று பாத்துட்டு போயிடுறேன்னு. ஷட் அப். நல்ல நாளதுமா போலீஸ் இங்க வரவழைக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். மரியாதையா போயிடு. நான் என்ன சொல்றேன்னா மேடம், மேடம் என்னங்க? என்ன மாப்பிளைய காணுமா? என்ன சொல்றீங்க? நல்லா தேடினீங்களா? நல்லா தேடி பார்த்தாச்சு. எங்க போயிருக்காரு? நீங்க மாப்பிளை? மாப்பிளையா? மாப்பிளைய காணோம். எங்க ஒளிச்சு மாப்பிளைய வச்சிருக்க? காணோமா? நல்லா தேடுங்க மேடம், இங்க தான் இருப்பாரு. சும்மா நடிக்காத. பணத்துக்காக எதை வேணாலும் செய்றவ நீ. ஆனா மேடம், என்ன விட அதிகமா எங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்கிட்டு பார் பாண்டி. மேடம் என்ன மேடம், என்ன பார்த்து இப்படி பேசுறீங்க? இந்த கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி நடத்தினா மேடம், நல்லா தேடி பாருங்க. மாப்பிளைய கட்டி கட்டி யாரோ 3 பேரு இந்த மாப்பிளைய கணக்கான பக்கம் கடத்திட்டு போறாங்க. மேடம், கல்யாண வேலையை பாருங்க. முகூர்த்த நேரத்துக்குள்ள மாப்பிளையோட வர. நீங்களே யாரு? எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன எதுக்குள்ள வரீங்க? டேய் மாப்பிள, எங்களுக்கு எதிரி பால் பாண்டி, அவனுக்கு எதிரி உனக்கு மாமியார வர போற தங்கலட்சுமி. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பால் பாண்டி பல வழியில முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப நாங்க உன்னை கொன்னுட்டு பழி அவன் மேல தூக்கி போட போறோம். மேனு ஆடு மாதிரி கத்தாம கண்ணை இறுக்கி முடிக்க ஈஸியா வெட்டிடுறேன்.